Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் கோஸ்ட் அத்தியாயம் 3. அந்த சிரிப்பு சத்தம் கேட்குறவரே நான் தைரியமாக தான் இருந்தேன். பேயாவது பிசாசாகுதுன்னு எனக்குள்ள நானே சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் நான் ஃபிசிக்ஸ் மாணவன்னு. துரும்பு அசைவதனாலும் விஞ்ஞான அடிப்படையில் தான் அசையும்னு தீவிரமாக நம்பிக்கொண்டிருந்தவன். அந்த உருவம் இல்லாத சிரிப்புக்கு ஏதோ ஒரு உற்பத்தி ஸ்தானம் இருக்கத்தான் வேணும்னு எண்ணியவனா அந்த பெரிய அறைய எல்லா பகுதியிலும் நோட்டம் விட்டேன். அந்த சிரிப்பை வெளியிட்டது ஒரு பேய்னா அது பெரிய குறும்புக்கார பேயாக தான் இருக்க வேண்டும். ஏன்னா நான் 6000 போல் 4 புறமும் பார்த்தவுடன் சிரிப்பை நிறுத்தி கொண்டது. நான் தலையை தாழ்த்திய வினாடியே மறுபடியும் சிரித்தது. எங்காவது மணி அல்லது தட்டு அல்லது டம்ளர் வரிசை கொண்டு சிரிப்பு போன்றது ஒரு ஒலியை எழுப்புறதான்னு கூர்ந்து கவனித்தேன். அலமாரியில் கண்ணாடி டம்ளர்களும் பீங்கான் தட்டுகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் மயிரிழ கூட அவள் அசைய காணோம். கோபாலி, உனக்கு கேட்குறதா என்றேன். என்ன என்று கேட்குற மாதிரி தலையை மட்டுமே அசைத்தான். அந்த சிரிப்பு சத்தம் இதோ இப்போ என்று நான் பரபரக்கையில் என்று மறுபடியும் அந்த சிரிப்பு கேட்டது. ஆனால் ஒருவர் சிரிப்பதல்ல, பல பேர் சிரிக்கிறா போல. ராஜா ஹனுமந்தாப்பா கல்யாணம் செய்து கொள்ளவிருந்த பெண்ணு ஓடி போன சமயத்தில் பல ராஜாக்கள் சிரித்தார்கள் என்று வேலைக்கார கிழவன் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. கோபாலி, நீ போயிருந்த இடத்துல யார் இருக்காங்க? பேசாமல் அங்கேயே போய் தங்கிடலாமா என்று கேட்டேன். வேண்டாம் என்றான். அதுவரை பயந்தவனாக இருந்து கொண்டிருந்த அவன் இப்போ உறுதியாக அவசரமாக கூட பேசினது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கடிகாரத்தை பார்த்தேன். மணி 12 அடிக்க 12 நிமிடம் இருந்தது. வினாடி முன்னே கை கடிகாரத்தில் குதித்து நகரும் போதெல்லாம் ஏன் இப்படி அவசரப்பட்டு ஓடுதுன்னு எனக்கு ஒரு புறம் தோன்றியது. மறுபுறம் இன்னும் வேகமாக ஓடி அந்த பிசாசு வேலையை சீக்கிரமாகவே தாண்டி விடக்கூடாதான்னு தோணியது. என்னுடைய பேச்சுக்குரலும் சந்தடியும் காவல்கார கிழவனை எழுப்பி விட்டது போல் இருக்கிறது. அதாவது அந்த பயங்கர வேலை நெருங்க அவனுக்கே தூக்கம் விழித்து விட்டதானோ. க்ரீச்சுன்னு அவன் பல கதவுகளை திறந்து கொண்டு சாத்தி கொண்டு வந்தான். முதல்ல அவன் தான் வர்றான் என்பதை புரிந்து கொள்ளாமல் யாருங்க என்று சத்தமாக குரல் கொடுத்தேன். நான் தான் சார் என்றான் அவன். பிறகு எனக்கே தைரியம் வந்தது. கிழவன் உள்ளே வந்து, சார் மணி 12 போது இப்போ ஒன்றும் கெட்டு விடலை, போயிடுங்க சார். சின்ன வயசாக இருக்கீங்க, நீங்கள் யாரோ என்னவோ எனக்கு தெரியாது, இருந்தாலும் பரிதாபமாக இருக்குது, போயிடுங்க தயவு பண்ணி. முட்டாள்தனமாக உங்களுக்கு நீங்களே கெடுதி ஏற்படுத்திக்காதீங்க என்றான் மூச்சு இறைக்க. வீதியை குழம்பாய் பண்ணி அவன் முகம் பூரா அப்பியிருந்த மாதிரி இருந்தது. நான் அவனுக்கு கொஞ்சம் கனிவாக பதில் சொல்லியிருப்பேன். அதுக்குள்ளே கோபாலி முகம் முரட்டுத்தனமாக, இன்னும் யாரும் இங்கே கூப்பிட்டுதே, எங்களை பார்த்துக்கொள்ள எங்களுக்கு தெரியும் போ என்று கத்தினான். ஏதோ இவனுடைய வீட்டில் தான் கிழவன் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற மாதிரி இதென்ன குருட்டு அதிகாரம்னு நான் எண்ணிக்கிட்டேன். சரி சார், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் கூறிவிட்டு திரும்பியவன் கதவு நெருங்கி கொஞ்சம் நின்றான். ஆனால் ஒன்று. என்ன என்று கோபாலி சீறினான். அந்த சிம்மாசனத்தில் மட்டும் உட்காராதீங்க, வேறு நாற்காலி கட்டில் எது வேணுன்னா உட்காருங்க, அந்த சிம்மாசனம் மட்டும் வேண்டாம். சரி தெரியும் போ என்று அவனை விரட்டி விட்டான் கோபாலி. கொஞ்ச நேரமாக மறந்து போயிருந்த அந்த வெற்று சிம்மாசனத்தை நான் மறுபடி பார்த்தேன். அது காலியாக இருப்பதே ஒரு பயங்கரமான அழைப்பாக இருந்தது. வா கண்ணே, வந்து என் மடியில் உட்காரேன் என்று ஒரு தாய் தன் குழந்தையை அழைப்பது போல அது வாய் விட்டு கெஞ்சுற மாதிரி எனக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. சைத்தான் கூட அப்படித்தான் பிரியமாக மென்மையாக அழைக்கும்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு கோபாலியை பார்த்தேன். மைசூர்லேருந்து என்னை ஸ்கூட்டரில் அன்புடன் அழைத்து வந்த அந்த இனிமையான கோபாலிக்கும் இப்போது இந்த அறையில் இருக்கிற கோபாலிக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிற போல எனக்கு பட்டுது. கோபாலி என்று ஏதாவது பேசலான்னு முயன்றேன். அவன் நான் ஒருவன் இருப்பதையே மறந்து விட்டா போல குறுக்கு நடுக்கு உலாவ ஆரம்பிச்சிட்டான். முதல்ல மெல்ல நடந்துட்டு இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக நடக்க தொடங்கினான். கை கால்களை சங்கிலி போட்டு கட்டி கூண்டில் அடைத்து வைக்கப்பட்டு ஒரு மிருகம் இருப்பு கொள்ளாமல் தவிக்கிற மாதிரி அவன் நடையில் வேகமும் தாகமும் வெளிப்பட்டன. தோட்ட பக்கம் செல்லும் ஒரு கதவு இருந்தது. அதை திறந்துட்டு வெளியே சென்றான். அவன் எதையோ தேடுறவன் போல் அங்கே ஓடினான். பிறகு அறைக்குள்ளே திரும்பி வந்தான். வேகமாக நடக்கலானா. அவன் முகத்தை கவனிக்க முயன்றேன். 4 மூலைகளிலும் கொளுத்தி வைக்கப்பட்டிருந்த மெழுகுவத்திகள் இப்போது மங்கி கொண்டிருந்ததால் அவன் என்ன
என்ன உணர்ச்சியில் இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் அவனுக்குள்ள ஒரு கொடூரமான காட்டு விலங்கு குடியேறி விட்ட மாதிரி இருந்தது. அவனுடைய மூச்சு புசு புசுன்னு வெளிப்பட்டது. கைகளையும் கால்களையும் வீசி போட்டபோது ஆசிலேட்டிங் விசிறியால் விசுன்னு ஒரு காற்று அடிக்குமே விலகுமே அந்த மாதிரி மோதி நகர்ந்தது. அதில் எனக்கு பயம் ஏற்பட்டது. கோபாலி, ஏன் அப்படி நடபோடுற? கொஞ்ச நேரம் பேசாமலுறேன் என்றேன். அவன் பதில் அளிக்கலை. முன்ன காட்டிலும் வேகமாக நடப்போட்டான். அவனுக்கு உடம்புல ஏதாவது கோளாறு ஏற்பட்டுக்கிட்டுதான் எனக்கு கவலை ஏற்பட்டது. ஆரம்பத்துலலாம் நான் தைரியமாக தான் இருந்தேன்னாலும் ஒருவேளை இவனுடைய துணை இருப்பதாலும் என்னவோ அவனுக்கே ஏதோ நேர்ந்து விட்ட மாதிரி இருக்கிறதே. எப்படியாவது அந்த பயங்கர முகூர்த்தத்தை தாண்டி விட வேண்டும். பொழுது விடிந்ததும் இவனோட பெங்களூருக்கு பிரயாணத்தை தொடரும்னால ஒரு டாக்டரை அழைச்சி போய் காட்டணும். கடிகாரத்தை அச்சத்தோடும் ஆவலோடும் பார்த்தேன். 12க்கு 2 நிமிடம் இருந்தது. கோபாலியின் வேகமான நட என் மண்டைக்குள்ளும் மார்புக்குள்ளும் புகுந்து கொள்ளறா போல இருந்தது. கோபாலி, இல்லை, ஸ்டாப் இட் என்று கோபமாக ஒரு அதட்டல் போட்டேன். உடனே அவனுடைய நடையின் வேகம் குறைந்தது. ஆனால் அதுவே மேலும் பயம் விளைவிக்கக்கூடியதாக ஆகிவிட்டது. இரவு நேரத்தில் இரையை பிடிப்பதற்காக திருட்டுத்தனமாக சஞ்சரிக்க மிருகத்தின் வஞ்சகம் அவனுடைய நடையில் இப்போது தென்படலாயிற்று. கோபாலி, நிறுத்து நடைய, உட்கார் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் என்றேன். அப்படி சொல்வதற்காகவே காத்திருந்த மாதிரி சரையல்னு கோபாலி உட்கார்ந்தான். எந்த சிம்மாசனத்தில் உட்காரக்கூடாதுன்னு வேலைக்கார கிழமை எச்சரித்தானோ அதே சிம்மாசனத்தில். கோபாலி, அங்கே உட்காராத, எழுந்துரு எழுந்துரு என்று கூவினேன். கூவிய வண்ணமே கை கடிகாரத்தை பார்த்தேன். இன்னும் ஒரே நிமிடம் இருந்தது. கோபாலியின் கூச்சலை காதிலேயே வாங்கிக் கொள்வதாக தெரியல. எழுந்துரு கோபாலி ப்ளீஸ், இதில் உட்காராதீங்கன்னு இப்போ தான் அந்த வாட்ச்மேன் சொல்லிட்டு போனானே, எழுந்துரு என்று நான் சொல்ல அவன் அந்த சிம்மாசனத்தில் இன்னும் நல்லா உட்காந்துட்டான். ஆனால் அவனுடைய முகத்தை பார்க்க முடியல. வெளிச்சம் அவன் மீது விழாதது மட்டும் இல்லை, தலையை குறிஞ்சிட்டு தன் இரு கைகளிலும் புதைத்தார் போல உட்காந்துருந்தான். அவனை மறுபடியும் எச்சரிக்கை வாயை திறந்தேன். அதே வினாடி அந்த பழைய மாளிகையில் எந்த மூலையில் இருந்தோ ஒரு கடிகாரம் டனால் டனால்னு கோவில் மணி போல 12 அடிச்சுது. அது சரியான நேரம் தானான்னு என் கை கடிகாரத்தை பார்க்க எண்ணினேன். ஆனால் கையை உயர்த்தி பார்க்க கூட பயமாக இருந்தது. கோபாலி எந்த நிமிடத்தில் என்ன வேணாமானாலும் ஆகும்னு திகில் கொண்டான ஓரடி விலகி நின்றுட்டு எதிரே நிமிர்ந்து பார்த்தேன். அந்த அறையில் திசைக்கு 2 மொத்தம் 8 நிலை கண்ணாடிகள் இருந்தன. கண்ணாடிக்குள்ளே கண்ணாடியாக பிம்பங்கள் ஏராளமாக தெரிந்தன. நான் பார்த்தபோது மெழுகுவத்திகளின் வெளிச்சத்தில் சிம்மாசனத்தில் கோபாலியும் அருகே நானும் எண்ணற்ற உருவங்களாக தென்பட்டோம். கண்கொட்டாமல் பார்த்துக்கிட்டே அசைவற்று நான் நின்றிருந்த போது கோபாலி மெல்ல மெல்ல தலையை உயர்த்துவதை கண்டேன். அவன் முகம் நிமிர நிமிர மெழுகுவத்தியின் வெளிச்சத்தில் அதன் முழு வடிவத்தை கண்டபோது என் ரத்தம் கல்லாயிடுச்சு. என் மார்பு அடைச்சது, என் மூச்சு நின்றுது. காரணம் அது கோபாலின் முகம் இல்லை, ஒரு கர்நாடகமான ராஜாவின் முகம். ராஜா ஹனுமந்தப்பாவின் முகம். பட்டு தலப்பாக, வெல்வெட்டு கோட்டு, முத்து ஆரங்கள், காதிலும் கழுத்திலும் பளபளப்பான அணிகள். கண்ணாடியில் நான் பார்ப்பது உண்மைதானா என்று இந்த பக்கம் திரும்பினேன். வெகு பிரயத்தனப்பட்டு தான் என் கண்களை அசைக்க முடிஞ்சுது. சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தது என் நண்பன் கோபாலி அல்ல, ராஜா ஹனுமந்தப்பா தான், அல்லது அவருடைய ஆவி. சும்மா உட்காந்துருக்கவில்லை, இடையிலிருந்து ஒரு குறுகிய வாழை மெல்ல வெளியில் எடுத்தார், உயர்த்தினார். அவருடைய கழுத்தை நோக்கியா என்னோட கழுத்தை நோக்கியான்னு சொல்ல முடியாது. மரண பயம்னா எப்படி இருக்கும் என்பது எனக்கு அந்த கணத்தில் தான் புரிஞ்சுது. மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்ததால் மார்பை பிடிச்சிட்டேன். மை காட் என்று அலறியதும் தலை ஒரே சுற்றலாக சுற்றி கீழே விழுந்தது தான் எனக்கு தெரியும். அதன் பிறகு பிரபஞ்சம் மொத்தம் இருட்டாகிவிட்டது. தொடரும்.